நீங்கள் பைபிள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தனித்து விடப்பட்டவர்கள் எல்லாம் தேவனுக்காய் தனியாய் நின்றவர்கள் எல்லாம் தேவனுக்காக தனி குழுவாக நின்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். யோசேப்பு தனியாய் விடப்பட்டவன், துரோகத்தை பார்த்தவர், தேவனுக்காய் வெற்றி பெற்றார். தானியேல் எல்லோரும் அவருக்கு எதிராக, நான் 3 வேளையும் ஜெபிப்பேன், உலகமே எதிர்த்து நின்றாலும் நான் தேவனோடு எப்பொழுதும் போல உறவாடுவேன், ஐ வில் நாட் காம்ப்ரமைஸ், சமரசம் இல்லை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இல்லையா? உலகமே ஒரு பக்கம் வணங்கி கொண்டிருக்கின்றது. இந்த 3 பேர் என்ன வந்தாலும் சரி, அக்கினியிலே போட்டாலும் சரி, எங்களுடைய ஆண்டவர் நல்லவர். அதான் அவங்களுடைய ஸ்டாண்டு. எங்களுடைய ஆண்டவர் நல்லவர், வணங்க மாட்டோம், சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். என்னால் அப்படி முடிகிறதா? நெகேமியா தனி ஆளாக நின்று சோதனைகளை எதிரிகளை மேற்கொண்டு, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என் ஜெபத்தை கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்லி அலங்கத்தை முடித்தவர் தனி ஆளாக. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு பாவம் செய்வதற்கேற்ற சூழ்நிலை வரும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன்? இவர்கள் எல்லோரும் தேவனோடு நெருக்கமாய் இருந்தவர்கள். உலகமே என்னை எதிர்த்தாலும் ஆண்டவரே நான் உம்மோடு தான் இருப்பேன் ஆண்டவரே. காலேப், நான் விலகி செல்ல மாட்டேன் ஆண்டவரே, உம்மோடு நான் நிற்பேன். உலகம் எனக்கு பொருட்டல்ல, உலகத்தை குறித்து நான் பயப்படவில்லை ஆண்டவரே, உம்மோடு நிற்கிறேன். நான் சொல்ல முடியுமா அப்படி? 1517ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ஜெர்மன் தேசத்திலே விட்டன்பர்க் என்ற அரண்மனை ஆலயம், 500 வருஷம் முடிஞ்சு போச்சு இல்லையா? மார்ட்டின் லூத்தர், உலகமே எதிர்த்து நின்றது, கத்தோலிக்க சமுதாயமே எதிர்த்து நின்றது, தவறான உபதேசங்களை துணிகரமாய் எதிர்த்தவர் மார்ட்டின் லூத்தர். யாரும் கூட இல்லை ஆண்டவரை தவிர. 95 தீசிஸ், சரியான ஆரோக்கியமான உபதேசங்களை எல்லா கதவுகளிலும் ஆணியடித்து ஒட்டினார். என் கூட ஆண்டவர் இருக்கார், அதான் அவருக்கு இருந்த தைரியம். கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். மறுமலர்ச்சி, புராட்டஸ்டன்ட் இன்றைக்கு நானும் நீங்களும் அனுபவிக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசங்களே நாம் வாழ்கிறோம். காரணம் யார்? விலகிச் செல்லாமல் தனித்து நின்ற ஒரு மனிதன். காலேப், விலகிச் செல்லாத ஒரு வாழ்க்கை. நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு புகழ்பெற்ற கல்லூரியிலே ஆண்டவருக்கு பயந்த ஒரு சகோதரி இன்ஜினியரிங் படிப்பதற்காய் சேர்ந்தாள். 4 வருஷம் அவள் அங்கே படித்தாள். படித்து முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தாள். அவளுடைய ஆட்டோகிராஃப், அவளை குறித்து அவளுடைய நண்பர்கள் எழுதி கொடுத்த குறிப்புகள், ஆட்டோகிராஃப், அவளை குறித்து அநேகர் நல்ல விதமாய் எழுதியிருந்தார்கள். ஆனால் அதிலே ஒரே ஒரு குறிப்பு ஆச்சரியப்பட வைத்தது. என்ன குறிப்பு தெரியுமா? இந்த 4 வருஷங்கள் நீ எங்களோடு ஒன்றாய் படித்தாய், நாம் ஒன்றாய் வாழ்ந்தோம், ஒன்றாய் சாப்பிட்டோம், ஒன்றாய் உறங்கினோம், ஒன்றாய் எல்லா காரியங்களும் செய்தோம். ஆனால் இந்த 4 வருஷங்களில் ஒரு தடவை கூட நீ அங்கே இருக்கின்ற டிவி ரூமுக்குள்ளதாக வந்து எங்களோடு ஒரு தடவை கூட சினிமா பார்க்கலையே, எப்படி உன்னால் முடிந்தது? How it was possible? அந்த சகோதரி தன்னுடைய தனி அடையாளத்தை காட்டினார்கள். டிவி பார்க்கறது தப்பா ரைட்டா, சினிமா பார்க்கறது தப்பா ரைட்டா பேசுவதற்கு நான் வரவில்லை. வித்தியாசம். எப்படி இந்த சமுதாயத்திலே நான் அடையாளப்படுத்தப்படுகிறேன்? பல விஷயங்கள்ல சமரசம் செய்து கொள்கிறோம் அல்லவா? அந்த சகோதரியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார்.
நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்தார், நல்ல கணவரை கொடுத்தார். இன்றைக்கு அவர்கள் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறார்கள். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். விலகிச் செல்லாத வாழ்க்கை காலேபினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. விசுவாச